வணக்கம் நேர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். நேர்களுக்கு அன்பு வணக்கம். தேவைக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பிஜேபி கூடயும் அதிமுக கூடயும் கூட்டணியே கிடையாது அப்படிங்கிறது. ஆனா இந்த விஷயத்துல எடப்பாடி கொஞ்சம் அவசரப்பட்டு அவரோட இமேஜை இறக்கிட்டாரோ, டிவிக்கு கூட தொடர்ச்சியா கூட்டணி கேட்டு கொஞ்சம் டாக்டிக்கலா அதை ஹேண்டில் பண்ணியிருக்கணுமா? ஆசை யாரை விட்டுதுங்க? இளம் பட்டாளம் இருக்கு, நிறைய கூட்டம் வருது. இந்த தம்பி நம்ம கூட வந்தா நம்ம கூட்டணி வெற்றி பெறும். இந்த தம்பியும் வந்து திமுகவை எதிர்க்கிறாப்புல, குடும்ப அரசியல்லாம் பேசுகிறாப்புல, நம்மளும் திமுக எதிர்க்கிறோம், குடும்ப அரசியல்லாம் பேசுகிறோம் அப்படின்னு வந்து வார்த்தையை பேசினது உண்மைதான். அவர் அவங்கள மனசில் வச்சு இப்போ போய் அவங்க அதிமுகவில் கேட்டிங்கன்னா நாங்கள் அப்படிலாம் சொல்ல, வேறு எதுப்பா பிரம்மாண்ட கட்சி அப்படின்னு பார்த்தா அடுத்தது நாம் தமிழர் கட்சி. அண்ணன் சீமான் அவர்கள் ஃபஸ்ட்லேருந்தே வரலன்றதை தெளிவாக சொல்லிட்டார். வேறு யாரும் இல்லை. அப்போ இதை வச்சு தான் பேசியிருக்காங்க. அது வந்து அவர் கொஞ்சம் அவசரப்பட்டாருன்றதை விட அவர் ஒரு நகர்வு நினைச்சாரு. அது அவருக்கு வினை பெருசாக கொடுக்கல அது. ஆனால் அதை வந்து தாவேக்கா வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. எப்படி மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்கள் வீடு பற்றிக்கிட்டு எரியுது, நான் வந்து ஒரு பக்கெட்டு தண்ணி எடுத்து மொண்டு ஊற்றுறேன், உங்கள் நெருப்பை அணைச்சேன், ஆனால் நெருப்பெல்லாம் அணைச்சிட்டு நீங்கள் திருப்பி மறுபடியும் வீடெல்லாம் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நான் எதிரில் வரேன், என்னை பார்க்காத மாதிரி போகிறீங்க. அப்போ நீங்கள் யாருன்றது மக்களுக்கு தெரியும்ல. தவேகா வந்து ஒரு வார்த்தை கூட அதிமுகக்கோ இல்லை மற்ற எதிர்கட்சிகளோ நன்றி கூட தெரிவிக்கல. நன்றி மறக்கிறதுன்றது வந்து அது வந்து அரசியலில் நாகரிகம் இல்லை. அந்த நாகரிகம் இல்லாத ஒரு செயலை தாவேகா செஞ்சது. கொஞ்சம் அவசரப்பட்டு தாவேகாவை கூப்பிட்டது அதிமுகவில் ஒரு சிலர் செய்த பிழை தான். மற்றவர்களும் செல்லூர் ராஜு போன்றவர்கள், ஆர்பி உதயகுமார் எல்லாருமே ஒரு ஆசை தான். அவங்க பொதுச் செயலாளர் சொல்கிறாரு, ஒரு சமிக்கை காட்டுறாங்க, அதனால் அவங்க ஒரு வச்சாங்க. நாளைக்கு ஒருவேளை தாவேகா அதிமுக கூட்டணி வந்துச்சுன்னா இவர்கள் முன்கூட்டியே அழைப்பு விடுத்தது சரி, வரலன்னா அவங்க அழைப்பு விட்டது தவறு. நம்ம அதை காலத்தோட விடணும். பட் மற்றபடி நீங்கள் சொல்கிற கோடிட்டு காமிச்ச மாதிரி கொஞ்சம் அவசரம். ஏன்னா இது வந்து பெரிய கட்சி. பெரிய கட்சின்னு சும்மா வியூகத்தில் சொல்கிறது இல்லை, உண்மையிலே பெரிய கட்சி. 66 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு பாரதிய ஜனதா கட்சின்ற மாதிரி ஒரு பொதி சுமையை சுமந்து தமிழகத்தில் 75 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிக்கிறதுன்றது விளையாட்டு கிடையாது. 75 சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சியில் உட்காடுறாங்கன்னா அது அந்தஸ்தாக உட்காராங்கன்னு அர்த்தம். இப்போ காங்கிரஸ் கட்சியும் ஆர்ஜேடியும் கம்யூனிஸ்டும் பிரம்மாண்ட கூட்டணி, அவ்வளவு கூட்டணியை அமைச்சு அங்கே வந்து 30-40 சீட்டுக்கு குறைவாக போயிட்டாங்க. எதிரில் ஒரு ஆக்ரோஷமாக உட்காரல. இங்கே எதிரில் 10 வருஷம் அதிமுக ஆட்சி, பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி, ஊழல் குற்றச்சாட்டுகள், கரோனா காலம், இவ்வளோத்தையும் பார்த்து வந்து கௌரவமாக தானே உட்காந்தாங்க. அந்த ஒரு கட்சி போய் தங்களை நம்பாமல் விஜய்கிட்ட போய் விஜய் வருவாருன்னு நினச்சது தப்பு. விஜய் வந்து வேற லெவலில் இருக்கிறார். வேற மாதிரி 2026 தெரியும் என்ன மாதிரின்னு சார். ஆனா இப்போ கரூர் விஷயம், அந்த ப்ரெஷர் தாங்காம வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியை நோக்கி விஜய் ஓடிடுவாருன்னு நினைக்கும் போது அவரோட ஸ்டேட்டஸ் விஜய்லாம் ஓடி வரமாட்டாங்க. விஜய் எங்க போனோம், அடுத்து என்ன பண்ணுன்றத பாரதிய ஜனதா கட்சி முடிவு பண்ணும். விஜயோட குடுமையாக வளர்த்தாலும் சரி, விஜய் ஃபங்கா வச்சு டான்ஸ் ஆடினாலும் சரி, இல்லை மொட்டை அடிச்சு இப்படி நின்னாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி அப்படி கையில் தலைமையில வைக்கும். அப்போ அவங்க அதிமுக கூட்டணிக்கு தானே இழுத்துட்டு வருவாங்க. அப்போ இழுத்துட்டு வருவாங்களா, இல்லை விஜய் அதை ஜிம்பிக்கிட்டு நான் வரல, நான் வந்து தனியாகவே நின்று திமுக ஓட்டை குறைச்சி விட்றேன், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன், இல்லை காங்கிரஸ் கட்சியை நான் வந்து திமுக கூட்டணியிலேருந்து உடச்சி நான் எத்தனை போகிறேன், கேசி வேணுங்கப்பா லைன்லேயே இருக்கிறாரு. இன்னொன்று, பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்பயுமே நீங்கள் பண்ணாதீங்க, காங்கிரஸ் கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அவங்க அதை கச்சிதமாக உடச்சி சுக்குநூறாக்கி உங்களுக்கு உதவுவாங்க, அதுக்காகவே நேர்ந்து விட்டப்பட்டது தான் காங்கிரஸ் கட்சி, உங்கள் கட்சிக்கு உண்டான ஸ்லீப்பர் செல் அங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு கூட விஜய் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக சொல்லலாம்ல. ஒரே கல்ல 2 மாங்க. விஜய்க்கு வந்து வாக்கு கூட்ட காட்டணும் ஃபஸ்ட்டு தேர்தல், அப்போ 2031 நான் பார்த்துக்கிறேன். அப்போ எனக்கு காங்கிரஸ் கட்சி மாதிரி வந்து அங்கே கொஞ்சம் பண்ணையார்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க உழைக்க மாட்டாங்க, ஆனால் காசு வச்சுருப்பாங்க. இவங்க கட்சியில் பண்ணையார்கள் கம்மி, விஜய் ஒண்டி தான் பண்ணையார், பங்களாக்காரு, மிச்சவங்களாம் ஆதவர்ஜன 2 பேர், மிச்சவங்களாம் ஏழை பழைகள். அப்போ அந்த பணமும் இந்த ஏழை பழைகளும் சேர்ந்து அது வாக்கு கிடைக்கும். பாதிப்பு திமுகக்கு. ஒருவேளை அதிமுக என்டிஏ கூட்டணி தேர்தல் பிரச்சாரம் நல்லா பண்ணி ஜெயிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து விஜய்க்கு நன்றி சொல்லலாம்ல. கணக்கு, அரசியல் கணக்கு வந்து அந்த கணிதம் எப்படி வேணா போகும். விஜய் வந்து திமுகவுக்கும் பலமாக மாறலாம், இல்லை அதிமுகவுக்கும் பலமாக போகலாம். ஆனால் விஜய் பலவீனமாக போகிறாருன்றது நான் சொல்லேன். ஏன்னா அவர் நினைக்கிறாருல்ல, தேர்தல்லையே எல்லா கட்சியும் நான் நாக் அவுட் பண்ணுவேன் அப்படின்றது. அது தப்புங்க. இதை ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ரிச்சர்ட்சன் சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க, ஷக்காரி ரிச்சர்ட்சன் சொல்லிட்டு. அவங்க வந்து வேகப்பந்து ஓட்டப்பந்தில் வீராங்கனை, அமெரிக்காவை சார்ந்தவங்க. இந்த ரேஸ் முடிக்கும் போது பக்கத்தில் திரும்பி பார்ப்பாங்க யார் கூட வர்றதுன்னு. பக்கத்தில் பார்த்துக்கிட்டே ஓடி ஜெயிச்சுட்டு போவாங்க. அந்த அவங்களுக்கு வந்து எங்கேருந்து அந்த நம்பிக்கை வருதுன்னா, சின்ன வயசுலேருந்து உழைப்பு.
அது உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இப்போ ஒலிம்பிக்ஸ் ஒருத்தர் ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னல் சாம்பியன், ஸ்டேட் சாம்பியன் ஆகணும், அப்புறம் நேஷ்னல் சாம்பியன் ஆகணும், அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு சாம்பியன் ஆகணும், அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஏசியா சாம்பியன் ஆகணும், அதுக்கப்புறம் காண்டினென்ட், அதுக்கப்புறம் வேர்ல்டு கேம்ஸ், அதுக்கப்புறம் தான் ஒலிம்பிக்ஸ். எத்தவொடனே எங்கால் வருவார், வில்லு படம் நடிச்சுக்கிறாரு, அதனால் இவர் வில்லு எடுத்து விட்டாருன்னா கொரியாக்காரன், நார்த்து கொரியாக்காரன், ஜப்பான்காரனோட ஒரு பயங்கரமாக விடுவார், 10க்கு 10 விட்டுருவார். இவர் எப்படி ஜெயிக்கிறார் ஒண்டி பாரு வில் வித்தையில். அப்படி இருக்குது இவங்களோட பிரச்சாரம். ஃபஸ்ட்டு தேர்தலே அண்ணன் மெடல், கோல்டு மெடல். அதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு நல்லா இருக்கும், யதார்த்தத்துக்கு அது சரி கிடையாது. அப்படியெல்லாம் அரசியலை வந்துட்டு 2 வருஷத்தில் வரவங்க போகிறவங்கலாம் வந்து முதலமைச்சர் நாற்காலியும் 4 வருஷத்தில் பிரதமர் நாற்காலியும் புஷ்டாங்கன்னா இன்னைக்கு எல்லாரும் பேசுகிறாங்க மோடி மோடின்னு. அந்த மோடி என்ன உடனேவா பிரதமர் ஆகிட்டார்? குஜராத்தில் சிஎம் ஆகி நிறைய பேர் படுகு போடவங்கள படுக வச்சு, கட்சி விட்டு நீக்க வேண்டியவங்களை நீக்கி, ஒரு சில தகுடு தத்துவம் மேலெல்லாம் பண்ணி, கூட இருந்த பாஜக முன்னணி தலைவர்களெல்லாம் சைடில் ஓரங்கட்டி எல்லாத்தையும் பண்ணி தானே இன்றைக்கி மோடியாக வந்து ஒரு பிம்பமாக வந்துக்கிறாரு. விஜய் அண்ணா வந்து எப்படி தேர்தலே அது பண்ணிடுவார். ஜீபும்பா தான் பண்ணணும். நண்பர், அருமை நண்பர் ராஜ்மோகன் சொல்லுவார் அடிக்கடி, என்ன கிண்டல் பண்ணுவார் அவர். கோட்டீஸ்வரர் பேசுறது வந்து சர்க்கஸ் மேஜிக் மாதிரி இருக்குதுன்னாரு. நீங்கள் தான் மேஜிக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. மிஞ்சி கேட்டால் வந்து எம்ஜிஆருக்கு போகிறீங்க, அறிஞர் அண்ணாவுக்கு போகிறீங்க. ஒரே தேர்தலெல்லாம் அவங்க ஃபஸ்ட்டு தேர்தலெல்லாம் அப்படி பண்ணல. அவங்க அதற்குண்டான உழைப்பு, அதற்குண்டான வியூகம், அதற்குண்டான தியாகங்கள்லாம் பண்ணிட்டு தான் அவங்க அந்த எல்லைக்கு போனாங்க. சார், இப்போ கரூர் விஷயத்துக்கு அப்புறம் வந்து தேவைக்கு வந்து ரொம்ப குவைட்டா இருந்தாங்க, எந்த மூவ்மெண்ட்டும் இல்லாம இருந்தாங்க. இப்போ அவங்க பாலிடிக்ஸை வந்து ஒரு இஷ்யூ பேஸ்டா எஸ்ஐஆருக்கு எதிராக முன்னெடுக்கிறாங்க. இல்லையே, எஸ்ஐஆருக்கு எதிரெல்லாம் இல்ல, ப்ரொட்டஸ்ட் நேற்று மாநிலம் அதில் யாரை எதிர்த்து? இப்போ எஸ்ஐஆர்ன்றது தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துச்சு. தேர்தல் ஆணையத்தை பற்றி எதுவுமே கண்டிக்கலை. பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையத்தோட நல்ல நட்புல இருக்கு, அந்த பாரதிய ஜனதா கட்சியை பற்றி எதுவுமே பேசலை. திமுக தான் காரணம் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட சொல்லாமல் சொல்கிறாங்க. எதில் திமுகவை எதிர்க்கணும், எதில் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கணும், எதில் தேர்தல் ஆணையத்தை கொட்டு வைக்கணும், எந்த லெட்டரை எங்கே அனுப்பணும். கோயம்பேடுக்கு அனுப்ப வேண்டிய லெட்டரை கோயம்பேடுக்கு அனுப்பணும், டெல்லிக்கு அனுப்ப வேண்டிய லெட்டரை கோயம்பேடுக்கு அனுப்பிச்சு அது ஒரு சர்ச்சை. அப்போ அவங்களுக்கு தெரியல என்ன பண்ணணும், ஏது பண்ணணும். எஸ்ஐஆரை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை என்னன்னா, சாமானிய மக்களை வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் தேர்தல் ஆணையம் தள்ளி விட்டுச்சு. இப்போ என் பேர் இருக்கு, போன தேர்தல் நான் ஓட்டு போட்டேன், அங்கே வந்து அதிகாரி பார்த்தோன்னே போன தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காரு இவர் பேரில், உங்கள் பேர் இதானா, எங்கே இருக்கிறீங்க, இங்கே தான் இருக்கிறீங்களா, சரி உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். எதுக்குங்க? இல்லைங்க நம்பர் சொல்லுங்கள். நம்பர் சொன்னால் ஒரு ஓடிபி வரும், நம்பர் சொல்லுங்கள். வந்துச்சு ஓடிபி, சார் வெரிஃபைடு, உங்கள் பேர் இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பிரச்சனை இல்லாத ஒரு வேலை. அதை விட்டுட்டு ஒரு ஃபார்ம் எடுத்துன்னு வந்து காட்டுறது. இப்போ இது ஃபார்முங்க, இது வந்துட்டு நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் ஆஃப் பிஎல்ஓ போட்டு அவங்க நம்பர்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து என் பேர் இருக்குது, என் புகைப்படம் எல்லாம் இருக்குது, என் பேர் லிஸ்ட்டில் இருக்குது. என் பேர் லிஸ்ட்டில் ஆல்ரெடி இருக்குல்ல, இது எதுக்கு நான் இன்னொரு வாட்டி பூர்த்தி செஞ்சு திருப்பி என்ன வெங்காயத்துக்கு கொடுக்கணும்? என் பேர் இருக்குது, நான் எல்லா தேர்தலுக்கும் ஓட்டு போடுறேன், நான் இதே வீட்டில் தான் இருக்கிறேன், நான் மாறல. நான் வந்து தொகுதி மாறல, வீடு மாறல, ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஓட்டு போடுறேன். எனக்கு எதுக்கு இப்போ புதுசாக ஒரு ஃபார்ம் கொடுத்து நான் இதில் ஃபில் பண்ணி தப்பு எதுவும் இல்லாமல் ஃபில் பண்ணணுமா? என் பேரில் தப்பாக எதனா எழுதிட்டா பிரச்சனையாகிடும். இதெல்லாம் எந்தளவுக்கு உண்மை, எந்தளவுக்கு வதந்தி தெரியாது, ஆனால் நாட்டு மக்களுக்கு இருக்குது. இல்லை ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்கிறாங்க. அதெல்லாம் வந்துட்டு துணைவரின் பெயர் இருப்பின், துணைவரின் வாக்காளர் புகைப்பட அட்டாளை இருப்பின், அதாவது ஸ்பௌஸ் இருக்கா, தாயாரோட புகைப்படம், தாயார் பேர், ஒரு சிலர் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. இல்லைங்க, இப்போ ஒரு சிலருக்கு வந்து அநாத ஆசிரமத்தில் வளர்கிற குழந்தைகள் இருக்காங்க, ரைட்டா? அவங்களுக்கு இன்றைக்கி வயசு கொஞ்சம் கூட இருந்திருக்கும், 38 வயசு 28 வயசில் கூட இருப்பாங்க. இதை பார்க்கும்போது உன் பேர் என்ன, உன் ஆதார் என்ன, உன் கைபேசி எண் போதும், லிங்க் பண்ணிட்டு போகலாம். அப்பா பேர் எங்கே, அம்மா பேர் எங்கே, துணைவி இருக்குதா இல்லையா, கல்யாணம் ஆகும் 40 வயசில் கஷ்டத்தில் இருப்பான் ஒருத்தன், கல்யாணமே ஆகல, எல்லாம் பார்க்கும்போது கடுப்பாகாது. நீ கொடுக்குற ஒத்த ஓட்டுக்கு எம்மா கேள்வி கேட்குற, இது யார் வேலை? வாங்குறீங்களா தேர்தல் ஆணையம் துட்டு, அதாவது மக்களோட வரிப்பணத்தில் தானே தேர்தல் ஆணையம் நடக்குது. ஏன் ஒரு வேலையை உருப்படியே செய்ய தெரியாதா? இதில் ஒரு ஸ்கேன் வேறு, அதெல்லாம் வந்துட்டு இதை வந்து நாங்கள் வந்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணுமா, அப்புறம் அவங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்களா. நான் என்ன கேட்குறேன், உன் வேலையை நீ தானேப்பா செய்யணும், எங்களுக்குன்னா வேலை கம்மியாக இருக்குதா? அப்போ இதெல்லாம் தான் பிரச்சனை. இப்போ புதுசாக ஒருத்தர் 17-18 வயசு ஆகுது, ஓட்டு சேர்க்குறாங்க, அவங்கள போய் கொடுக்கலாம். இறந்து போயிட்டா இப்போ அட்ரஸ் வெரிஃபிகேஷன் போகும்போது ஒருத்தர் இருக்கார், பரமேசன் இருக்கிறாரு, பரமேசன் இந்த வீட்டில் இருக்காரா? இப்போ அந்த வீட்டில் வந்து இல்லைங்க அவர் இங்கே இல்லை அப்படின்னா, அப்போ ப்ராக்கெட்டில் வெக்கேஷன், 2வது வாட்டி ஒரு 10 நாள் கழிச்சு வந்து பாருங்கள். இது பண்ணால் பிரச்சனை கிடையாது. வெறும் ஃபார்மு கொடுத்துட்டு 60% கொடுத்துட்டோம், 90% கொடுத்துட்டோம், இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுனே தெரில. சரி, இந்த கட்சிகள்லாம் வந்துட்டு டெஸ்க்கு வச்சுக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நானும் ஒரு 4-5 கட்சி பேரை நான் சொல்லலை, ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா கட்சியிலுமே அவங்களுக்கும் பாவம் சரியாக தெரியல.
என்ன சொல்கிறாங்க, ஏழை பாழைகள், படிப்பறிவு இல்லாதவங்க, இல்லை செல்லிடை பேசி வசதி இல்லாதவங்க, அவங்களாம் எப்படிங்க ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி கொடுப்பாங்க? ஒரு விஷயத்தையும் வந்து மக்களுக்கு அவங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் பண்ண மாட்டீங்களா? மத்திய அரசுலேயும் மாநில அரசுலையும் எப்பயுமே மக்களை தான் ஆதார் எத்தனுவா, கண்ணை காட்டு, கையை வை, விரலாட்டு, ரேகை பதியில, அப்புறம் ரேஷன் கடையில் இருக்கும்போது ரேகையை வையின்னு அது வந்து ஈரத்தில் பதியில, நெட்டு இல்லை, போய் நாளைக்கு வா. இதெல்லாம் இன்னும் இது ஆட்சி இது? வரி ஒண்டி வாங்குறீங்க மற்ற ஊர் மாதிரி. வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? டிஜிட்டல் இந்தியா பெருமை பேசுறவங்க இதை நான் என்ன கேட்குறேன், ஒரு இன்னைக்கு உண்மையிலே எஸ்ஐஆர் வந்து நான் ஃபர்ஸ்ட் பேசினப்போ அது வந்து ஒரு பிரச்சனை கிடையாதுங்க, இது எப்பயுமே நடக்கிறதா. ஸ்பெஷல் ரிவிஷன் வந்து எப்பயுமே நடக்கும். ஜனவரி மாசத்துல வந்துட்டு புதிய வாக்காளர்கள் சேருவாங்க. பழைய வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா அதை விசாரிச்சு டெத் சர்டிஃபிகேட் வந்து கார்பரேஷன்ல இருக்குங்க. ஒவ்வொரு மாநகராட்சி நகராட்சியில் இருக்கும். அந்த மாநகராட்சி நகராட்சியில் டெத் பேஸ் இப்போ லாஸ்ட் 2 வருஷத்துல செத்தவங்களோட டேட்டா கொடுப்பான்னா தேர்தல் அனைத்து கொடுக்க போகிறாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வைத்து பேரை நீக்கலாம். டூப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு எவ்வளோ சாஃப்ட்வேர் வந்துச்சுங்க, அந்த டூப்ளிகேஷனை போட்டு அந்த டூப்ளிகேஷனில் எது எது காட்டுதுன்னு சொல்லிட்டு வெறும் அந்த டூப்ளிகேஷன். இப்போ இங்கே ஒருத்தர் வந்து செய்யார்லேயும் இருக்கிறாரு, வந்தவாசிலையும் இருக்கிறாரு. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, காலையில் செய்யாரில் ஓட்டு போட்டு சாயந்தரம் வந்தவாசி போய் ஓட்டு போகிறாரு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரே பேர் காட்டுது மோகன் சொல்லிட்டு. அப்போ இந்த மோகன் சிமிலாரிட்டி இருக்குன்னும் போது அந்த இடத்துக்கு கொண்டு ஆள் அமைச்சு, என்னப்பா உங்களுக்கு எத்தனை இடத்துல ஓட்டு இருக்குது, 2 இடத்துல என்ட்ரி காட்டுது, இது நீங்கள் தானா, 2 இடத்துல இருந்தால் தப்பு சட்டப்படி, அது நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும், இதில் எது வேணும் உங்களுக்கு, எந்த ஓட்டு வச்சுக்கிறீங்க, எந்த ஓட்டு, இப்படி தானே வேலை செய்யணும். இன்றைக்கி அந்த சாஃப்ட்வேர் கூடவா இல்லை? பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனே இன்றைக்கி HCLக்கு கொடுத்து பிரச்சனை இல்லாமல் போகுது. இதை ஒரு பெரிய பஞ்சாயத்தாக்கி நாடு முழுவதும் ஒரு சர்ச்சையாக்கி சிறுபான்மையினர் மக்கள்லாம் வந்து பயத்தில் இருக்கிறாங்க. எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையே அதுதான். ஆங்கிலோ இந்தியர்கள்லாம் நம்ம ஏரியாவில் ஜாஸ்தி. அவங்களாம் வந்து பேனிக் ஆகிறோம். வாட் வில் ஹேப்பன் டு மை ஓட், இட்ஸ் பி தேர் ஆர் நாட் அப்படின்றாங்க. சாமியெல்லாம் கும்பிட்றாங்க, ஓட்டு காணாம போகுதுன்னு. இவ்வளவு பஞ்சாயத்து பண்ணி வச்சு இப்போது தாவேக்கா வந்து இதில் போராட்டன்றதை தாண்டி அவங்க என்ன பண்ணலான்னா, இந்த ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு உதவி பண்ணலாம், இந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு உதவி பண்ணலாம், அதை பண்ணலாம். எஸ்ஐஆர்ன்றது வந்துட்டுங்க, அது வந்து ஒரு மக்கள் பிரச்சனை. இது இந்த எஸ்ஐஆர் எதிர்க்கிறதுனால, எஸ்ஐஆருக்கு ஆதரவாக பேசுறதுனாலலாம் ஆட்சி ஜெயிச்சிருவீங்க அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. இது ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது மக்கள். ஓகே, இல்லை இந்த எஸ்ஐஆர் இஷ்யூ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ தூரம் ப்ராப்ளமேட்டிக், பட் அதே நேரம் அது இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஸோ அதில் தேவைக்க கையை வச்சது கரெக்டான விஷயம். ஆனால் அதை வந்து திமுகவை நோக்கி திருப்புறதுங்கிறதுல தான் அவங்க ஃபெயிலியர் ஆகுறாங்களோன்னு. கரெக்டாக, ஆமாம், அதை தான் நீங்கள் நினைக்கிறது கரெக்ட் தான். ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் கரெக்டாக தான் நினைக்கிறீங்க. எஸ்ஐஆர்ன்றது இப்போது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டாக நாங்கள் வேலை நிறுத்தம் பண்ண போகிறோம், நாங்கள் வந்து இந்த ஃபார்ம் எல்லாம் எடுத்துன்னு போய் கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. எல்லாம் பார்க்கும்போது அதிகாரி கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு ஃபஸ்ட்டு கோவம் வரும். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, இந்த தாசில்தார், ரெவென்யூ இன்ஸ்பெக்டரு, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர், இவங்கெல்லாம் இருப்பாங்க, வருவாய்த்துறை அதிகாரிகள். அந்த வருவாய்த்துறைக்கு மழை காலத்தில் பயிர் சேதம், பயிருக்கு வந்து நஷ்ட ஈடு, அதுக்கப்புறம் மழையால் பாதிக்கப்படுது, இல்லை ஓடு வீடு இடிஞ்சு விழுது, கூரை வீடு இடிஞ்சு விழுது, இல்லை இறப்பு யாருன்னா நடக்கிறாங்கன்னா அவங்கள கணக்கீடு அவங்களுக்கு அரசாங்கம் மூலமாக கிடைக்க வேண்டிய அந்த இழப்பு ஈடு அதை வந்து வாங்கி தரும். இது வருவாய்த்துறை வேலை. மழைக்காலத்தில் மழைக்கு வந்து பேரிடர் வராமல் இருக்கிறதுக்கு, பேரிடர் மேலாண்மைக்கு ரொம்ப முக்கியமாக வேலை செய்யக்கூடியது வருவாய்த்துறை. இது 2வது வேலை. 3வது ஜாதி சர்டிஃபிகேட்டு, மத சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு எல்லாத்துக்குமே போனீங்கன்னா நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போவீங்க. அங்கே வந்து ஒரு 10-15 விதமான லெட்டர் இருக்குது. அந்த வேலையும் செய்ய வேண்டியது வருவாய்த்துறை. 3ஆச்சு. 4வது உங்களுடன் ஸ்டாலின். இந்த நிகழ்ச்சியில் நிறைய சர்டிஃபிகேட்டு, நிறைய இதெல்லாம் காணாம போகும். அது இப்போ அரசாங்கம் போட்டு ஃபுல் தள்ளுது அவங்கள. இந்த 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 உங்களுடன் ஸ்டாலின் முகாமை வந்து நீங்கள் பண்ணணும், 100 அப்ளிகேஷன் வருதுன்னா அதில் ரிசல்ட் காட்டணும், சிறப்பு முகாம் நடத்தணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த வேலையை பார்க்கணும். இது இல்லாமல் மத்திய அரசு ஒரு சில கேள்விகள் கேட்கும் வருவாய்த்துறைக்கு. போன வாட்டி வந்து நாங்கள் கஜாக்கு இவ்வளோ காசு கொடுத்தோமே, இந்த புயலுக்கு அவ்வளோ கொடுத்தோமே, அந்த நிவாரணம் கொடுத்தோமே, மீனவர்கள் பிரச்சனை இது என்னென்ன அப்படிங்கும்போது நிறைய கம்யூனிகேஷன்ஸை தயார் பண்ணுறதும் வருவாய்த்துறை தான். இவ்வளோ வேலைகிற இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட்டை இந்த ஃபார்மை கையில் கொடுத்து இந்த தலைவலியை நீ தான் சுமக்கணும் அப்படின்னா அவங்க கடுப்பாவாங்களா? ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு சமீபமாக கீழே வேலை செய்கிறதுக்கெல்லாம் நிறைய இல்லை. பத்தாவதுக்கு இந்த சேவை இருக்குது இல்லைங்களா, அந்த சேவையில் தான் ஆதார் பிரிண்ட் எடுக்கிறது, உங்கள் பேரை சேர்க்கறது, கழிக்கிறது எல்லாமே இருக்குது. அதுக்கே ஆள் நிறைய இடத்துல எடுத்து கொடுக்காம ப்ரைவேட் ஆளை போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதிகமாக லஞ்ச லாவணி இருக்கிறதும் அந்த துறை தான், வருவாய்த்துறை தான். ஏன் அப்படின்னா அதிகாரிக்கு ஆள் பத்தலை, போனவொன்னே போய் நீங்கள் வந்து ஒரு பட்டா சிட்டா கிட்டா அதுக்கும் அங்கே தான்.
இப்போ இவ்வளோ வேலை இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் கிட்ட இந்த வேலையை தூக்கி கொடுக்குறீங்க. அது யாரோட தப்புன்னு நினைக்கிறீங்க நீங்க? மொத்த சிஸ்டம் சரியில்லை. ரஜினி சார் சொல்லுவார்ல, சிஸ்டம் சரியில்லை. இப்போ நம்ம வந்து உள்ளே போய் சொல்லலாம். ஏன்னா என்ன சிஸ்டம் சரியில்லைன்னா, இது வந்து தேர்தல் ஆணையத்தோட மெத்தன போக்கு. இங்கே ஒரு எஸ்ஓபின்றது எப்படின்னா, நாங்கள் பீகாரில் இப்படி பண்ணோம், ஒரிசாவில் அப்படி பண்ணோம், அதனால் தமிழகத்தில் இப்படி பண்ணணும்னு கிடையாது. இங்கே புத்தி கூர்மையான ஐஏஎஸ் அதிகாரிகள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா விட அதிகமாக இருக்கிறாங்க. நான் நம்புகிறேன், 100% நம்புகிறேன். நான் அவங்கள கூப்பிட்டு, எப்பா இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் லோக்சபா தேர்தலுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க, அதில் ஓரளவுக்கு ஃபுல் ப்ரூஃப் பண்ணியிருப்பீங்க, அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு அதில் வெரிஃபை பண்ணு. அதில் எது டபுள் என்ட்ரி, எது ட்ரிபிள் என்ட்ரி, யார் வந்து அட்ரஸ் மாற்றினவங்களோட லிஸ்ட்டு அவங்கக்கிட்ட பப்ளிக்கிட்டே கேளுங்க. ஃபஸ்ட்டு பப்ளிக்கிட்ட நீங்கள் ஃபார்ம்ஸ் கேளுங்க, நீங்களே ஃபார்ம்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இந்த மாதிரி ஃபார்ம்ஸை கொடுத்துட்டு இவ்வளோலாம் இருக்கக்கூடாது. அம்மா பேர் எதுக்கு, அப்பா பேர் எதுக்கு, ஏதோ இப்போ நீங்கள் முன்னைய காலத்தில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரல் ஃபோட்டோ இருக்குல்ல, அப்பா பேர் வந்து கேட்டிருப்பாங்க, அதில் கூட அம்மா பேர்லாம் இருக்காது. இப்போ புதுசாக அம்மா பேர், பொண்டாட்டி பேர், நாய்க்குட்டி எதுனா வளர்த்தா அது பேர். அப்புறம் ஆதார்னு ஒரு வெங்காயத்தை குடிச்சிங்களா, அது எதுக்கு? இந்த ஆதார் வெங்காயம் என்ன தான் பண்ணுது? ஏன் சரி நான் என்ன சொல்கிறேன், இல்லை இப்படி வச்சுக்கோங்க, ஆதாரை ஒண்டி வெரிஃபை பண்ணு, ஆதாரத்தை ஆதாரமாக காட்டி ஓட்டு போடு, வாக்காளர் பேர் ஃபோட்டோ ஐடி கார்டே வேணாம், நான் வந்து ஆதார் என் அட்ரஸ் இதில் இருக்குது, நான் இப்போ இங்கே வசிக்கிறேன், எனக்கு இந்த தொகுதியில் நீங்கள் வந்து என்ட்ரி போட்டு கொடுங்க, நான் அங்கே போய் ஓட்டு போடணும், அவ்வளோதான். இந்த எலக்டோரல் ஃபோட்டோ ஐடென்டிட்டியே வேணாம். ஆதாருக்கு ஒரு ரோலை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கணும். எதுக்கு 9 டாக்குமெண்ட் வச்சுக்கிறீங்க? எவன் குடியை கெடுக்கிறதுக்கு இவ்வளோ டாக்குமெண்ட் வச்சுக்கிறீங்க? வெளியூர் போனோமா அதுக்கு ஒரு பாஸ்போர்ட்டு, பேங்க் அக்கௌண்ட் வேணுமா அதுக்கு ஒரு பாஸ்புக்கு, ஓட்டுநர் லைசன்ஸ் வேணுமா அதுக்கு ஒரு ஓட்டுநர் லைசன்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஆதார், அதுக்கப்புறமா வந்து பேன் கார்டு எதுக்கு? ஆதார்லேயே இவருக்கு பேனுன்னு ஒரு நம்பரை போட்டு அதிலே சேர்த்து கொடுக்கலாம்ல. அப்போது எல்லாமே கான்ட்ராக்டு. பேன் கார்டு செய்கிறதுக்கு அதுக்கு ஒரு புரோக்கரு, அதுக்கு ஒரு கான்ட்ராக்டரு, அதுக்கு ஒரு துறை. ஆதாருக்கு அது ஒரு புரோக்கரு, அதுக்கு ஒரு கான்ட்ராக்டர், அதுக்கு ஒரு துறை. பாஸ்போர்ட்டுக்கு போனோம்னா அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், அதுக்கு ஒரு துறை, அதுக்கு ஒரு ஏஜென்ட் வெளியிலே உட்காந்துருப்பான் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறது. இப்போ ஃபார்ம் ஃபில் பண்ணியே பாதி ஆயுசு போடும் பொழுது. பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட் எனக்கு புரியுதுங்க அதோடைய முக்கியத்துவம். அது அந்தந்த ஊரில் அந்தந்த துறை கொடுங்க. மிச்சத்தெல்லாம் சிம்பிள் பண்ணியிருக்காங்களா இவங்க? அதனால தான் மக்களுக்கு வந்து கோவம் வருது. ஓகே, மத்திய அரசு மீதோ மாநில அரசு மீதோ. இதில் வருவாய்த்துறை ஒண்டி தப்பு சொல்லி இல்லை, அவங்களோட பாலிசியே தப்பு. எதை எப்படி செய்யணும்னே தெரியல. வாக்காளர் பட்டியலை சரி செய்யக்கூடாதுன்னு யாரும் சொல்லல. வாக்காளர் பட்டியலில் தவறான பேர்கள் இருக்குது, டபுள் என்ட்ரி, ட்ரிபிள் என்ட்ரி இருக்குன்னா தூக்கணும். ஒருத்தர் இப்போ காலையில் இங்கே 2000 வாங்கி ஓட்டு போடுவார், இன்னொருத்துக்கு போய் 3000 வாங்கி ஓட்டு போடுவார். இப்போ கட்சிகள் பாவல, ஏழை கட்சிகள் எவ்வளோ காசு கொடுப்பாங்க, எவ்வளோ செலவு பண்ணுவாங்க. அதனால் அதெல்லாம் நீக்கலாம். இறந்துடுறாரு அவர் பேரை வந்து நீக்கலாம். பட் அதுக்கு வழிவகை இருக்குது. இறந்தவங்களோட டேட்டா உன் அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. அங்கே புதைச்சாங்களா எரிச்சாங்களான்னு ஒரு டேட்டா வருது. அந்த வெங்காயத்தை வாங்கி நீ டெலிட் பண்ணிட்டு போ. நீ எதுக்கு மக்களை போட்டு நோக்கடிக்கிற? இறந்தவங்க வந்துட்டு எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு, அவர் பேரை கொஞ்சம் நீக்குங்க அப்படின்னா, அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க மௌனத்தில் கஷ்டத்தில் இருப்பாங்களா? இல்லை அந்த மனுஷன் பேரை நீக்குன்னு வந்து உங்ககிட்ட வந்து நின்று இருப்பாங்களா? இதெல்லாம் புரியணும் இல்லை? இதெல்லாம் இது பண்ண கோர்ட்டும் வந்து ஒரு சில நேரத்தில் வந்துட்டு இதெல்லாம் ஆராயிறது கிடையாது. ஏன்னா நீதியரசர்கள், உச்ச நீதிமன்ற நீதியரசர்களுக்கெல்லாம் இப்படி பார்த்தா நடந்துடும், இப்படி பார்த்தா நடந்துடும், எல்லாமே வந்துடுது கைக்கு. இப்போ சாமானியனோட பிரச்சனை தெரியறதில்ல. அப்போ இந்த எஸ்ஐஆர் இவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் போது அது சிம்பிள் ஆக்குன்னு சொல்லியிருக்கணும். இதை காம்ப்ளிகேட் ஆக்கு. இவங்க கோர்ட்டு கேட்குதுன்னா பயந்து போய் எத்தணும், இன்னும் கொஞ்ச நாள் போனால் என்னோட பனியன் நம்பர் சைஸு, என்னோட தலை சைஸு, என் மண்டவோடு சைஸ், இதெல்லாம் கேட்பீங்க போலுக்குது. ஆதாரத்தில் அதானே கேட்டீங்க. என்னோட கண்மை உனக்கு எதுக்கு? இல்லை என் கைரேகை உனக்கு எதுக்கு? நான் குற்றவாளியா, தேடப்படும் குற்றவாளியா? இதெல்லாம் வெளியூராக இருந்தால் அது கதையே வேற. நம்ம இங்கே எதையும் கேட்கறது இல்லைன்றதுனா மக்களை வந்து இந்த கொத்தடிமைகள் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை காங்கிரஸ் கட்சி தான் இதுக்கு காரணம். இந்த ஆதாரம் கொண்டு வந்ததே அவங்க தான். அன்னைக்கெல்லாம் மோடி எதிர்த்தாரு. அப்புறம் ஆட்சிக்கு வந்தோம், நல்லா இருக்குதே இது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆதார் பண்ணிட்டார். மக்களுக்கு உண்டான அரசியல்வாதிகள் இவர்கள் இல்லை என்பது என் புரிதல். எஸ்ஐஆர் இவ்வளோ காம்ப்ளிகேஷன் சொல்றீங்க, படிச்சு நல்லா நாலேஜ்ஃபுல்லா இருக்க உங்களுக்கே இது இவ்வளோ காம்ப்ளிகேஷனா ஃபீல் ஆகுது. ஆனா இந்த ரியாலிட்டி புரியாம அதிமுக ஏன் இதை போய் சப்போர்ட் பண்றாங்க? அது மட்டும் இல்லாம உச்ச நீதிமன்றத்துல வழக்கெல்லாம் போடுறாங்க. இதனால மக்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சுன்னா அதுக்கான லையபிலிட்டியும் அதிமுகவை நோக்கி தானே வரும். அது தப்பான கம்பத்துல கை வச்சுட்டாங்களா? இல்லை அது என்ன எப்படி போகுன்னு யாருக்கும் தெரியல. அதனால நம்மளும் ஒரு போட்டு வச்சுக்குவோம், அதுக்கேற்ற மாதிரி லாஸ்ட்ல வந்துட்டு முடிவெடுப்புன்ற மாதிரி போட்டுட்டு அவங்களோட போராட்டத்தை கூட தள்ளி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்றேன். இது வந்துங்க மக்களை தேவையில்லாம கஷ்டப்படுற ஒரு முயற்சி தான் எது இந்த எஸ்ஐஆர். நீ செய்ய வேண்டிய வேலையை
என்ன வேலை வாங்குறேன்? நான் வந்து யாரு? நான் வந்து எஜமான். நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்க எங்களுக்கு சேவை செய்கிற தொழிலாளி. இதுதான் சட்டம் சொல்லுது. உங்களெல்லாம் என்ன சொல்லுது? பப்ளிக் சர்வெண்ட் சொல்லுது. உங்களா பப்ளிக் முதலாளி சொல்லுதா? பப்ளிக் ஆண்டர்பிரனர், பப்ளிக் டிக்டேட்டர், பப்ளிக் ஹெட் அப்படியா சொல்லுது? யூ ஆர் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு சில நேரத்தில். ஒரு சில நேரத்தில் பப்ளிக் சர்வெண்ட். இன்னொரு ஒரு சில நேரத்தில் வந்து ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல். எல்லாரும் ஒன்று தான். அதில் முதல் சமத்துல முதன்மை. அப்படிதான் இப்படிதான் சட்டம் சொல்லுதுங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? நம்மளை அப்படியே நடத்துகிறாங்க. இந்த 2000 3000 வாங்கின்னு ஓட்டு போடுறதுனால அதுக்கப்புறம் எவ்வளோ விஷயத்தை அடமானம் வைக்க வேண்டியது இருக்கு. அதுதான் அதெல்லாம் சிக்கல். இதெல்லாம் வந்து சிக்கல். அதிமுகவை பொறுத்தவரைலாம் ஒரு சைடு வந்து பாரதிய ஜனதா கட்சி இதில் தீவிரமாக இருக்குது, இதை செய்யணுன்றதுல. தேர்தல் ஆணையம் தீவிரமாக இருக்குது. நம்ம கூட்டணியில் இருக்கோம். மேபி இதில் இது பண்ணால் உங்களுக்கு நல்லது, இதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு திட்டங்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதை எப்படி எதிர்க்க முடியும்? ஒன்று. இன்னொன்று, ஆன் பேப்பர் எஸ்ஐஆரை வந்து யாரும் எதிர்க்க முடியாதுங்க. சட்டப்படி ஒரு விஷயத்தில் போலி இருக்குமே ஆனால் அதை தூக்கணும். இன்னொரு அதிகாரிகிட்ட, ரிட்டையர் ஆன ஒரு அதிகாரிகிட்ட பேர், அவர் டிஆர்ஓ எலெக்ஷன்ஸாக வேலை செஞ்சார் சென்னை மாநகராட்சியில். அவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், நீ கூடப்பா 65 லட்சம் வாக்காளர் நீக்கிட்டாங்கன்னு அப்படியே ஆக்ரோஷமாக பேசினேன். 65 லட்சம் பேரை நீக்கி இருந்தா அது எவ்வளோ போராட்டமாக வெடிச்சிருக்கோம், யோசிச்சு பார்த்தியான்னு கேட்டார். இல்லையா சார், அதுதான் பேசு பொருளாக இருக்குது எதிர்கட்சி எல்லாம். ஜனங்க ஒரு 10,000 பேர், 65 லட்சத்தில் ஒரு 10,000 பேர் போராட்டம் பண்ணியிருப்பாங்களா? பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டார். பண்ணியிருப்பாங்க சார், லாஜிக்கலாக. ஏன் பண்ணல? நிறைய பேருக்கு ஓட்டு 2-3 இடத்துல இருக்குதுப்பா, அது நீக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, வேற ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க, அந்த ஓட்டை நீக்கியிருக்காங்க. அவங்க வந்து போய் ஓட்டு கேட்க முடியாது. இப்போ நீ போயிட்டு பங்களாதேஷில் போயிட்டு எனக்கு கார்டு இருக்குது ஓட்டு கொடுங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சிக்கல் இல்லையா? அந்த மாதிரி நீக்கியிருக்காங்க. இதனால தேர்தல் ஆணையம் நல்ல ஆணையம், இது எல்லாமே கரெக்டாக இருக்கும் நான் சொல்லலை. ப்ராக்டிக்கலாக தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பூதாகார அளவுக்கு அவ்வளோ லட்சக்கணக்கான ஓட்டெல்லாம் தூக்க முடியாது. பூத்து லெவலில் தெரிஞ்சிடும். ஒரு பூத்து வந்து 1100 1200 ஓட்டுன்னும் போது அந்த பூத்துலேருந்து ஒரு 30 ஓட்டு போகுது அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு கட்சி இருக்கும் அதுக்கு பின்னாடி. என்னோட ஓட்டு போகுது, இல்லை எனக்கு உண்டானது போகுதுன்னும் போது, இல்லை பொதுமக்களே போய் பிரச்சனை பண்ணுவாங்க, கேட்பாங்க, சரி செஞ்சுக்கலாம். அதனால் வந்து லட்சக்கணக்கில் ஓட்டு தூக்குறது. அதுவும் எதுக்கு சொன்னார்னா, அது பாருங்க, நீங்கள் கேட்டிங்களா தாவேக்காவோட போராட்டம், உங்கள் ஓட்டு 0ன்னு பேசினோன்னா அவருக்கு சிரிப்பு. இந்த ஓட்டு விஷயத்துக்கோசரம் நான்லாம் தூக்கம் இல்லாமல் எவ்வளோ வாட்டி வேலை பார்த்துருப்பேன் தெரியுமா? நைட்லலாம் நிறைய நேரத்தில் சாப்பிட முடியாது, மதியம் சாப்பிட முடியாது. எலெக்ஷன் நேரத்தில் எலெக்ஷன் அவசரம் அப்படின்னு அங்கே வண்டியில் ஒட்டிடுவாங்க. அது ஒட்டினாவே சுகரு பிபி எல்லாம் போயிடும், மாத்திரை கூட போட முடியாது. ஒரு சில நேரத்தில் ரெஸ்ட் ரூம் போக முடியாது, அப்படி இருக்கும் வேலை. ஆனால் இவங்க வந்து அரசியலுக்கு வேண்டி உங்கள் ஓட்டு 0ன்றாங்க. இந்த தேர்தலுன்ற ஒரு விஷயம் கண்டு இல்லைன்னா இவங்களோட நிலைமை தான் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயம் என்னோட புரிதலை வந்து அவர் சரி செய்கிறார். இந்த இடத்துல நீ தவறாக புரிகிற, இது தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கை சரியில்லை, தேர்தல் ஆணையம் நம்பிக்கைக்கு பாத்திரமா இல்லைன்றது நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதனால வந்து வாக்கு சரி செய்யணும், ரிவைஸ் பண்ணக்கூடாதுன்றது எப்படிப்பா? அது ஒருத்தர் ஓட்டு எப்படிப்பா 0 ஆகும்னு கேட்குறாரு. அப்போ உங்கள் ஓட்டு 0ன்னு சொல்லிட்டு தாவேக்கா சொல்றாங்க. அப்போ என்ன, இனிமேல்ட்டு தேர்தல் நடக்காதா? இல்லை இந்த ஓட்டு 0னா இனிமேல் ஓட்டு போட மாட்டாங்க? என்ன சொல்ல வராங்க அவங்க? கொஞ்சம் கேட்டு சொல்லுன்றாரு. நான் சொன்னேன், சார் அவங்க பேசுகிற அரசியல் அவங்களுக்கே புரியாது, எனக்கு சுத்தமாக புரியல. நீங்கள் கேட்குற கேள்வி நான் கேட்டால் அவங்க வந்து திமுக அப்படின்வாங்க, எனக்கு அது தேவையில்லை. அதனால் ஆண்டவனுக்கு வெளிச்சம் தேர்தல் நேரத்தில் தெரியும் சார். என்ன மாதிரி ஒரு சில நேரத்தில் உள்ளே போய் பார்க்கணும் என்ன இருக்குது அதில் பிரச்சனை. ஓகே, மக்கள் இதை டீப்பாக அப்சர்வ் பண்ணாமல் போயிடுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார், மக்களும் வந்துட்டு என்ன பண்ணணும்னா இதில் வந்துட்டு கொஞ்சம் இந்த வாட்டி ஒரு வாட்டி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் முன்னாடியே சொன்னேன், நான் தேர்தல் ஆணையத்துக்கு மக்களோட நலன் பற்றி எல்லளவும் கவலை கிடையாது. அவங்க வந்து பாஜகவுடைய ஒரு தொங்கு சதையாகவும் ஒரு கைப்பாவையாக தான் இருக்கிறாங்க. இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் எல்லாம் கொடுத்துட்டு இந்த இந்தியா பூரா இந்த ஃபார்ம் தான் கொடுக்க போகிறாங்க அவங்க. சரி, நீ ஃபார்மை கொடுப்பா, உங்கள் ஆள் வரட்டும், வீட்டுக்கு வரட்டும். நீங்கள் வர நேரத்தில் பூட்டிக்குது, ஆமாம் பூட்டி தான் இருக்கும். தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிற ஒரே வேலை 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தேர்தல், இதை சரி செய்யுது. 2 வேலை தானே, வேறு என்ன பண்ணுது அந்த டிபார்ட்மெண்ட்டு? மற்றதுக்கெல்லாம் தண்ட செலவுக்கு பணம் ஒதுக்குறீங்களே, அதுக்கு ஒருக்கி ஒன்று பண்ணுங்க. இல்லைனா ஆதார்னு ஒன்று இருக்குதுல்ல, ஒன்று அதை முக்கியத்துவம். 10-15 கார்டெல்லாம் வச்சுக்க முடியாது. ஒரு பர்ஸில் எவ்வளோ கார்டுங்க வைக்கிறது ஒரு மனுஷன்? இது இல்லாமல் கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் பேங்க்கு கார்டு, அப்புறம் வேலை செய்கிற ஐடி கார்டு, அதுக்கப்புறம் டிரைவிங் லைசன்ஸு, அப்புறம் வழக்கறிஞர் தான் இருந்தால் அதுக்கு ஒரு மெட்ராஸ் கவுன்சிலு, பத்திரிக்கை இருந்தாலும் ப்ரெஸ் கிளப்புக்கு ஒரு கார்டு. அதனால் பர்ஸா இல்லைன்னா அந்த நான் சபரிமலைக்கு தூக்கின்னு போகிற இருமுடி பையா, அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் யோசிக்கணும்ல கொஞ்சம். நான் எவ்வளோ கார்டு வைக்க போகிறீங்க? அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஆதாரோட டிரைவிங் லைசன்ஸை லிங்க் பண்ணணும். எதோட எது லிங்க் பண்ணுறீங்க, எதெல்லாம் வச்சுக்கலாம். ஃபாரின்லலாம் எல்லாத்துக்கும் ஃபாரின் நீட்டுறீங்கல்ல,
அதெல்லாம் ஒரு கார்டு அதை எடுத்து போட்டவுடனே எல்லாம் வந்துடும். எப்போ பிறந்தாரு, எத்தனை என்ன ஏது, இவரு என்ன ஃபேமிலி. அப்புறம் ரேஷன் கார்டு, அது மறந்துட்டேனே. ரேஷன் கார்டு வேறு, அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் சைஸு. அப்புறம் இன்சூரன்ஸ் ஒரு கார்டு. நான் செத்து போட்டேன்னா பாலுக்கு முன்னாடி அந்த காசு வராது. அதுக்கப்புறமா எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் போயிட்டு, ஆமாங்க செத்து போயிட்டாரு அவர் பையன், நான் எங்கள் அம்மா அழுகுறாங்க பாருங்கள், எங்கள் அம்மா இன்சூரன்ஸ் கொடுங்க சாமின்னு நாங்கள் போய் நிற்கணும். அப்படி தானே எங்களை வச்சிருக்கிறீங்க. எத்தனை கார்டு வச்சுக்கிறது ஒரு மனுஷன்? இயல்பாக யோசிக்கணும். இப்போ பிரதமருக்கு இந்த மாதிரி ஒரு 20 கார்டு என்னால் சொல்ல முடியும். இன்சூரன்ஸ் கார்டு, ஓட்டர் ஐடி, அதுக்கப்புறமா வந்து ஆதார் கார்டு, பேங்க் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, அதுக்கப்புறமா வந்து பாஸ்போர்ட்டு, ரேஷன் கார்டு, இவ்வளோ கார்டு திடீர்னு பிரதமரை வந்துட்டு அப்போ அந்த கார்டு கொடுப்பான்னு கேளுங்க பார்க்கலாம். திடீர்னு போய் பிரதமரை கேளுங்க, அப்போ இதெல்லாம் எடுத்து கொடுன்னு 1/2 ஹவரில் கொடுப்பாரா? அவருக்கு செய்யறதுக்கு ஆள் இருக்குது. சாமி கேட்டாருன்னா புதுசா அழகாக ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுப்பாங்க. எங்களுக்கெல்லாம் அப்படியா இருக்கிறாங்க? இல்லை முதலமைச்சருக்கு அவருக்கு இந்த கஷ்டம் தெரியுமா? ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டன்றது யாருன்னா தெரியுமா? அரசியல் ஆளுமைகள் இருக்கிற குடும்பத்தில். இல்லை ஒரு வாரிசு சர்டிஃபிகேட், லீகல் ஏர் சர்டிஃபிகேட்டு என்னங்கன்னா கஷ்டப்பட்டு போய், ஐயா சாமி அவங்க அப்பா அவருக்கு தான் நாங்கள் பிறந்தோம், லீகல் ஏர் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு இவங்கெல்லாம் யாருக்குன்னா இன்றைக்கி பேசுகிறாங்கல்ல, இந்தியா வளர்ந்துச்சு, தமிழகம் முன்னேறிச்சுன்னு. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்ச அரசியல்வாதிகளாம் முன்னாடி இருந்தாங்க. எங்கள் ஐயா காமராஜர் இருந்தார், அறிஞர் அண்ணா இருந்தார். அதுக்கு பின்னாடி அந்த தலைவர்கள்லாம் மக்கள் படுற பாடும் தெரியறதில்ல, மக்கள் படுற கஷ்டமும் தெரியறதில்ல. விஜய்க்கு சுத்தமாக தெரியாது. நான் இப்போ பேசினேன்ல, இது எதுவுமே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு எதிர்ப்பு, ஒரு பிரச்சாரம், ஒரு டான்ஸ். ஓகே சார், பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.